அன்பு இறக்கவும் பலமுள்ள கர்த்தாவே சுவாமி, இந்த வேளையிலும் ஆண்டவரே எங்கள் உமது கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இறுதி வேளையிலே நான் வந்து நிற்கிறோம். நீர் மிகுதி வேளையை பொருட்படுத்தி வழி நடத்துகிறாங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். நாளை வேளையிலும் அரியநாயகம் இறுதி அஞ்சலிக்காக நாம் இங்கே கூடியிருக்கிறோம். அவருடைய சரீரம் மாத்திரம்தான் இந்த இடத்திலே இருக்கிறது. அவர் தேவனுடைய பிரசன்னத்திலே இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, வெளிப்படுத்தின சுவிசேஷத்தை, அங்கே கண்ணீர் இல்லை, வேதனை இல்லை, துக்கம் இல்லை, மரணம் இல்லை, சமாதானமான ஒரு இடத்திலே அவர் தேவனோடு இருக்கிறார். ஆகையால் உலகத்தார் கவலைப்படுவதை போல் நாம் கவலைப்படுவதில்லை. சொற்ப நேரம் எங்களுக்கு கவலை இருந்தாலும் ஆண்டவர் எங்களுக்கு என்று ஒரு பெரிய நம்பிக்கையை வைத்திருக்கிறார். ஆனால் முக்கியமான காரியம் என்னவென்றால், நாம் ஒவ்வொருவரும் ஒரு நாள் இந்த மரணத்துக்கு முகம் கொடுக்க வேண்டிய சூழ்நிலை வரும். அந்த நேரத்திலே நாம் தேவனை சந்திக்க ஆயத்தமாக இருக்கிறோமா? அதுதான் முக்கியமான கேள்வி. மிஸ்ஸஸ் அரியநாயகம் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக அறிந்திருந்தபடியால் அவருக்கு தேவனுடைய பிரசன்னத்துக்கு போகக்கூடியதாக இருந்தது. ஆனால் இந்த மாலை வேளையிலே இயேசு சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன். என்னை அறிகிறவன் தேவனுடைய பிரசன்னத்துக்கு வருவான். ஆகையால் இயேசு மாத்திரமே தேவனுடைய பிரசன்னத்துக்கு வழியாக இருக்கிறார். பல வழிகள் இல்லை. தேவன் சொன்னார், நான் மாத்திரமே வழி. ஆகையால் இங்கு நின்று கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் நான் சொல்ல விரும்புவது, இந்த உலகத்திலே என்னுடைய வாழ்க்கை ஒரு சொற்ப காலம். அதன் பிறகு நாம் தேவனை சந்திப்பதற்கு ஆயத்தமாக வேண்டும். அதற்கு முக்கியமாக நாம் இயேசு கிறிஸ்துவை அறிந்திருக்க வேண்டும். அவர் எங்களுக்காக வந்து சிலுவையிலே இரத்தம் சிந்தி மரித்து 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார். காரணம் என்ன? எம்முடைய பாவங்களுக்கு மன்னிப்பை கொடுத்து எங்களுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கும்படியாக. ஆகையால் அரியநாயகத்துடைய வாழ்க்கைக்காக இந்த மாலை வேளையிலே நாம் நன்றி செலுத்துவோம். அதே போல் எங்களை இருதயங்களை நாம் தேவனுக்கு முன்பாக திறக்க வேண்டும். நாம் தேவனை சந்திக்க ஆயத்தமாக இருக்க வேண்டும். எங்களை ஒவ்வொருவரையும் பரிசுத்த ஆவியானவர் தாமே இந்த துக்கமான சூழ்நிலையிலும் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆறுதல் படுத்துவாராக, பலப்படுத்துவாராக.
இருந்து வந்தபடியினாலே இச்சரீரத்தை மண்ணுக்கு மண்ணாகவும் சாம்பலுக்கு சாம்பலாகவும் புழுதிக்கு புழுதியாகவும் மண்ணுக்கு திருப்புகிறோம். நாம் நமது சரீரங்களை தாழ்மையுடன் தமது மகிமையின் சரீரங்களாக புதிதாக மாற்றும் சகலத்தையும் நமக்கு கீழ்ப்படுத்திக் கொள்ளக்கூடிய மகா வல்லமையோடு கிரியை செய்யக்கூடிய எங்கள் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் மகிமையின் வருகையிலே இந்த ஆசீர்வாதமான எதிர்பார்ப்பு நிறைவேறும் வரைக்கும் நாங்கள் காத்திருப்போம். இந்த வேளையை நாங்கள் கண்களை மூடி தலையை தாழ்த்தி நாங்கள் இந்த வேளையை ஜெபம் பண்ணுவோம். அன்பும் இரக்கவும் வல்லமும் உள்ள கர்த்தாவே சுவாமி, இந்த வேளையிலும் ஆண்டவரே ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, இந்த இறுதி வேளையிலே நாங்கள் வந்து நிற்கிறோம். எங்களை காண்கிறவர், ஒரு நாள் நாங்களும் நிச்சயம் இந்த நிலைக்கு இந்த 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 தருணத்தை நாங்கள் முகம் கொடுக்க வேண்டி ஏற்படும் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஆனாலும் கர்த்தாவே, நாங்கள் உண்மை நம்பி இருக்கிறபடினாலும், உண்மை பற்றி இருக்கிறதுனாலே, உண்மை பிடித்து கொண்டதுனாலே, அந்த வழியை அறிந்திருக்கிறதுனால எங்களுக்கு தெரியும், நிச்சயம் நாங்கள் ஒரு நாள் சந்திப்போம் என்றதை கர்த்தாவே, அதற்காக உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே சுவாமி, வீட்டாரை ஆண்டவரை பொறுப்படும் ஆறுதல் படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். சமாதானத்தினால் நிரப்பும்படியாக ஜெபிக்கிறோம். மனுஷராய் எங்களுக்கு இயலாதனால் தேவன் உங்களால் கூடும் என்று நான் நம்பி இருக்கிறோம். ஆண்டவரே, செய்வீராக கர்த்தாவே. அந்த ஒவ்வொரு மதிக்கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த வழியில யாராவது வந்தவர்கள் இதற்கு நான் ஆண்டவரை இயேசுவை உம்மை அறியாமல் இருந்திருந்தால் அவருடைய நாளிலும் ஆண்டவரே அந்த அன்பை ருசி பார்க்க ஏற்றுக்கொள்ள அந்த நித்தியத்துக்குள்ளே கடந்து வர சந்தர்ப்பத்தை அளித்தபடியால் நமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம். ஆண்டவரே, ஒவ்வொரு மதிக்கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். தேவனுடைய அன்பும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை பரிசுத்த ஆவியின் அந்யோன்யமும் நம் அனைவரோடும் என்றும் என்றும் கூட இருப்பதாக. ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. God.